வணக்கம். வெல்கம் டு Collectiva Knowledge Academy சேனல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. முதல் நாள் கோபால்னு ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே பண்ணணுன்னாவே ஒரு 40 லைன் கோடிங் எழுதணும். எழுதிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் தான் அது கரெக்டாக வருதான்னு தெரியும். இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா 124 எரர் வருது. நான் போட்டிருக்கிற லைனே பார்த்தீங்கன்னா ஒரு 40 லைன் கூட இல்லை, அதுலேயே 124 எரர். தலையை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு என்னடா நமக்குலாம் கம்ப்யூட்டர்லாம் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்து, ஸோ இன்றைக்கி நூற்றுக்கணக்கான டெக்னாலஜி லாங்குவேஜஸ், ஸோ நிறைய விஷயங்களை நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும், அதை சொல்லிக் கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதுதான் இந்த சேனலுடைய மெயின் பர்பஸ். சார் 2 விஷயங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் கண்டிப்பாக தேவையான அசிஸ்டன்ஸ் இருக்குது. சார் வேலையே கிடைக்கலனாலும் எனக்கு சொந்தமாக வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது சார், அதுக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தெரிஞ்சால் கூட போதும். அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவை ட்ரைனிங் கொடுத்து இப்போ இந்த வேலையை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் சுயமாக வேலை பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு விஷயத்துக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த சேனலினுடைய நோக்கம். இது மாதிரி நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சார் ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கும், அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வர்றவங்க வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இதில் என்ன இருக்குது, எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்களுடைய கோல், முதல்ல எங்களுடைய கோல் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டுங்க தமிழில் டீச் பண்ணுறது, அதாவது ஆங்கிலத்தில் டீச் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக புரிய வைக்கணும். இதுதான் நம்மளுடைய மெயின் கோல். ரெண்டாவது, மற்ற சேனலில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம கண்டிப்பாக கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கணும். அதாவது நீங்கள் எப்போனாலும் சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், அந்த வீடியோ பார்த்து எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா support@collectiva.in அப்படின்ற இமெயிலுக்கு ஒரு மெயிலை தட்டி விடுங்க. நீங்கள் ஒரு கோடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நடுவுலேயே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு, அந்த கோடிங் எரர் கொடுக்குது, உடனே என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு அந்த சோர்ஸ் கோடோட support@collectiva.in அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக எங்களுடைய டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். இல்லை சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் கூப்பிடுங்க. 8508502000 இந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். சரி, எங்களுடைய இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் ப்ராக்டிஸ் ஓரியன்ட். ஆரம்பத்தில் 2-3 வீடியோ வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும், அதை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே ப்ராக்டிஸ் ஓரியன்ட். பார்க்குறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, நோட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரியல் டைம் கம்ப்யூட்டர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது மாத்திரம் இல்லை, ஸோ முக்கியமாக இந்த சேனலை நாங்கள் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா, டிகிரி முடிச்சுட்டு வர நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு சரியான வழியில் கைட்லைன் இல்லாமல் அவங்க டிகிரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பட் அவங்களுக்கு எதுவும் ஒர்க் பண்ண தெரியல. அப்போது இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணணும். அதில் ட்ரெயின் ஆனால் நமக்கு நம்ம கம்பெனிக்கே வரும்போது நமக்கும் ஈஸியாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம், இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஓரளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ், எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு இப்போ வீட்டில் இருந்தே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கம்பெனிக்கு ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட படிச்சுட்டு நீங்கள் எங்கள்கிட்ட சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கும்போது உங்களுக்கு ஜாப் ரெஃபரன்ஸும் நாங்கள் கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். சார் நூற்றுக்கணக்கானு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்லி கொடுக்குறீங்க, இந்த சேனலில் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்டர்நெட். ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணணும், இன்டர்நெட்டை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும், ஸோ இந்த விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கமாண்ட் விண்டோன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமாண்ட் விண்டோவில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். பட் விண்டோஸ்லையும் இருக்குது. அதை எப்படி உபயோகப்படுத்துறது, அதை எப்படி வந்து நம்ம ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றியும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் இதை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கோம். முக்கியமாக நம்ம தேவையோ இல்லையோ இந்த இங்கிலீஷ் டைப்பிங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு டெய்லி ஒரு 1 hour ஒரு 30 நாள் பண்ணிங்கன்னா அது நமக்கு வந்து மிகப்பெரிய அசட் ஆகிடும். ஸோ எப்படி டைப்பிங் கற்றுக்கிறது அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் குறைஞ்சபட்சம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் வேலை பண்ணணுன்னா எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சால் போதும், டேலி தெரிஞ்சால் போதும். அதனால் டேலியும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் வருது. ஸோ இந்த எல்லா கோர்ஸுக்கும் உண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு எந்த கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபண்டமெண்டல் கோர்சஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பராக நான் வரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிறது சி லாங்குவேஜ், C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங். இதை 3ம் சும்மா ஒரு முறை பார்த்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். இதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இது இல்லாமல் ஜாவா ப்ரோக்ராமிங், பைத்தான் ப்ரோக்ராமிங், ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்சஸை நம்ம படிக்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா .NET கோர்சஸ். ஸோ .NEட்டில் நம்ம பார்த்திங்கன்னா VB.NET, SQL சர்வர் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைனிங். ஸோ டேட்டாபேஸ் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரொஃபஷனலாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் C# ப்ரோக்ராமிங், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. லிங்க், என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க், விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் நம்ம கான்செப்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ இது எல்லாமே என்னென்னா .NEட்னுடைய ஃபவுண்டேஷன்ஸ். இது முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா .NET வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா மெயின் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் jQuery, இது 3ம் மெயின் ஃபவுண்டேஷனுங்க. இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்ச வாட்டி ASP.NET MVC டெவலப்மெண்ட், அது இல்லாமல் PHP டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு அதையும் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். சார் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறது எப்படி, அதுவும் சொல்லி கொடுத்துருக்கோம், ஃபோட்டோஷாப் டிசைனிங். ஸோ இது இல்லாமல் என்ன தான் நமக்கு தெரிஞ்சாலும் ஆங்கிலத்தில் பேசணும் இல்லைங்களா. ஒரு கம்பெனிக்கு போனோம்னா குரூப் டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகட்டும் இங்கிலீஷ் தெரியணுங்க. ஸோ அதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது கம்மி தான், நிறைய இருக்குது. இன்னும் இந்த சேனலை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. இது மாத்திரம் இல்லாமல் லைஃப் ஸ்கில்ஸ், பணம் மட்டும் வந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது. எப்படி பணம் வந்ததுன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி லைஃப்பை கொண்டு போகணும், எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழணும், அதுக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சார் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது என்னென்னா ஒரே ஒரு ஆள். அப்போது இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பொறி தட்டிடுச்சுன்னா போதும், இவனே இத்தனை விஷயங்களும் கற்றுட்டு இருந்திருக்கும்போது ஏன் என்னால் முடியாதுன்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுதான் இந்த சேனலுடைய ப்ரைமரி கோல். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். திடீர்னு ஒருத்தர் நடுவில் வந்து ஒரு கேள்வி கேட்டார், சார் ஆமாம் இந்த கோர்ஸ்லாம் ஃப்ரீயாக இல்லை காசா? வெரி குட் கொஸ்டின். ஒரு நல்ல திறமைசாலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டால் போதும், அவன் ரோடு போட்டுருவோம். எல்லாம் இனிஷியல் ஸ்ட்ரகிள் தான். ஸோ இப்போ 2 விதமான பசங்களை வந்து நம்ம எய்ம் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க, அவனுக்கு இனிஷியல் ஸ்ட்ரகிளை மட்டும் அப்படி தட்டி விட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான். இன்னொரு
மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா கொஞ்சம் கைட்லைன் கூடவே இருந்தால் கொஞ்சம் அப்படியே கூட வந்து நல்லா கற்றுக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் வீடியோஸ் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் ஃப்ரீயாக தான் போட்டிருக்கோம். நடுவில் ஒரு ஆடு கூட வராது. நீங்கள் வந்து இந்த சேனலில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நடுவில் ஆடே வரவே வராது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் உங்களுடைய லேர்னிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 40% பார்த்த உடனே அவன் பிக்கப் ஆகிட்டு போயிட்டான்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக இதுலேயே நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சார் எங்களுக்கு எப்போ டவுட்டுனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும், சர்டிஃபிகேட் வேணும், அந்த மாதிரி எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாமினல் ஃபீஸில் தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான அசிஸ்டன்ஸும் நாங்கள் பண்ணுறோம். இந்த சேனலை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆரம்பத்தில் ஒரு 4-5 வீடியோ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 100 டெக்னாலஜி கற்றுக்கிட்டதுக்கு சமம். ஏன்னா அந்த பேசிக் வந்து எல்லாத்தையும் காமனாக ஒருத்தரே சொல்லி கொடுக்கும்போது எப்படி இருக்கும், ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். இதே மல்டிபிள் சேனல் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கற்றுக்கிற டைம் ஜாஸ்தி ஆகும். அது ஒன்று தான் நம்மக்கிட்ட அட்வான்டேஜ். ஸோ இந்த சேனலை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.